மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு அடியனின் வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எத்தகைய சிறப்பை தரப்போகுதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள், நிறைய சோகங்கள், கஷ்டங்கள்லேருந்து இப்போதான் நீங்க விடுபட போறீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களும் தெரிஞ்சுக்கலாம். மகர ராசியின் அதிபதி சனி பகவான் பார்த்தீங்கன்னா 3ல இருக்கிறார், மீனத்தில் இருக்கிறார். அப்ப என்ன விஷயம், புதிய முயற்சிகள் இல்ல தம்பி தங்கை இவங்களுக்காக ஏதோ ஒன்று செய்யணும்னு அப்படியே ஓடிக்கிட்டே இருந்து இவங்க வாழ்க்கையில இப்போ நிறைய விஷயங்களை இவங்க அனுபவிக்காமையே இருந்திருப்பாங்க. அடுத்தவங்களுக்காக வாழணும், அடுத்தவங்க நல்லா இருக்கணும் இப்படின்னு எண்ணக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் சொல்லலாம். இவர்கள் முயற்சி உழைப்பு எல்லாம் இவங்களுக்காக இருக்காது, வேற யாருக்காவது ஒருத்தர் நல்லா இருக்கணும் இப்படிதான் செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுல புதிய முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோய்வை தான் கொடுத்துருக்கோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்டா போகுமானா ஃபாஸ்டா போகாது. ஒரு ஸ்டெப் வச்சா அது 10 ஸ்டெப் தள்ளி போய் நின்று இருக்கும். ஏன்னா லக்னாதிபதியே நட்சத்திர அதிபதி, சரிங்களா? ஸோ அந்த ராசி அதிபதி சனி பகவான் போய் 3ல இருக்காரு. அப்போ புதிய முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் தோய்வை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் பகவான், 4க்கும் 11க்கும் அதிபதி. ஸோ வீடு விற்பனையின் மூலமாக ஒரு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு, வண்டி, வாகனம் விற்பனை ஆகும், அதுக்கான வாய்ப்புகள் உண்டு, சரிங்களா? அது ஒரு தீராத பிரச்சனையா இருக்கலாம். வீடு ரொம்ப டேமேஜ் இருந்திருக்கலாம், இல்ல பழைய வீடு விற்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருக்கலாம். இத்தனை நாள் விற்காம நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களோட வீடு, வண்டி, வாகனம் விற்பனை ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு. அதனால ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க வீடு எதனா விற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வண்டி எதனா மாற்றணும், புது வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா கூட நீங்க பண்ணலாம். இல்ல புதுசா லேண்ட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட அது உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இந்த காலகட்டத்தில் நீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். லேண்டில் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பா இருக்கும். உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு விரையாதிபதியாக 12ஆம் அதிபதி, சரிங்களா? 3க்கும் 12க்கும் அதிபதி உங்களுக்கு 6ல இருக்கிறார். அப்ப கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதுனா இருந்துச்சுன்னா அது எல்லாமே இப்போ முடிஞ்சு உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுல சிறிய விரயங்கள் ஏற்படும். ஏன்னா இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த விரயங்கள் ஏற்படும். இல்ல கோர்ட்டு கேஸ் முடியறதுனால சில செட்டில்மெண்ட் நீங்க பண்ண வேண்டியதா இருக்கும். அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும், சரிங்களா? அந்த மகர ராசி அன்பர்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும். இவங்களோட 5ஆம் அதிபதி 5க்கும் 10க்கும் அதிபதி உங்களுக்கு 11ல இருக்கிறார். அப்ப குழந்தைகள் மூலமாக ஒரு நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களோட பசங்க நல்லா படிச்சு முடிச்சு வெளிநாட்டுல உங்களை பார்க்கறதுக்கு வரலாம், சரிங்களா? உங்க குழந்தைகள் உங்க புதிய தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்க போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது குழந்தை மூலமாக ஒரு நல்ல ஒரு நற்செய்தி தங்களை வந்து அடையக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். மேலும் உங்களோட 7ஆம் அதிபதி சந்திரன் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம். உங்களுக்கு 8ஆம் அதிபதி சூரிய பகவான் 12ல இருக்கிறார். ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களை தான் நீங்க போய் இந்த காலகட்டத்தில் அணுகுனீங்கன்னா கால தாமதம் ஏற்படும், விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் சிறிய பெனால்டி ஏற்படுற வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க தண்டனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அரசாங்கத்துக்கு புறம்பான செயல்கள் எதுவும் ஈடுபட வேண்டாம், சரிங்களா? உங்கள்கிட்ட தொழிலாளிகள் வேலை செஞ்சாங்கன்னா அந்த லேபர்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுக்க வேண்டியதில் கரெக்டாக கொடுத்துருங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா உங்களை 8ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி சூரிய பகவான் 12ல இருக்கிறார், கூட செவ்வாயோட இருக்கிறார். அப்போ நிலம் சார்ந்த விஷயங்களில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாகன விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கால் தலையில் அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால மகர ராசி அன்பர்களுக்கு இன்னும் அடிமேல அடியான்னு கேட்டீங்கன்னா இதை தவிர்க்கிறது நல்லது. லாங் டிராவல் போடுறீங்களா, சேஃபா ஒரு கார் புக் பண்ணிட்டு போயிடுங்க, இல்ல ஒரு ட்ரெயின்ல போயிடுங்க, இது சேஃப். இல்ல நம்மளே பைக்லயே போறோம்னாக்கா சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. நீங்க கரெக்டா போவீங்க, எதிரில் வர ஒரு பிரச்சனையை சந்திப்பீங்க. மலை சார்ந்த பிரச்சனை, மலை சார்ந்த இடங்களில் பயணத்தை அறவே தவிர்த்துடுங்க. இந்த நீர்நிலையில போயிட்டு குளிக்கிறது, இந்த மலை சார்ந்த பிரதேசங்களுக்கு போறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் விட்டுறணும், சரிங்களா? அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், தை மாசத்துல பார்த்துக்கலாம். இப்போ அது அந்த அளவுக்கு சாதகமா இல்லை அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 6க்கும் 9க்கும் அதிபதி புத பகவான் 11ல இருக்கிறார். வெற்றி. நீங்க புதிய முயற்சிகள், ஏதாவது புதிய முயற்சினா போட்டித் தேர்வு செஞ்சீங்கன்னா அதுல வெற்றி. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் என்ன எழுதுறீங்கன்னா வெற்றி, பேங்க் எக்ஸாம் எழுதுனா வெற்றி, சக்சஸ் கிடைக்கும். புதிய வேலை தேடுறீங்களா, கண்டிப்பா கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்கு புதிய வேலைகள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுக்கு சாதகமான பலன்கள் இருக்கு. ஸோ பாதகமான பலன்கள் கொஞ்சம் தான் இருக்கு. அதை அவாய்ட் பண்ணுங்க. எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு பாத்துங்க. வீட்டில் ஆல்ட்ரேஷன் ஒர்க் எதனா பண்ண வேண்டி இருக்குனாக்கா அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணிடுங்க. வண்டிக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணணும், ஆயில் சேஞ்ச் பண்ணணும், அதை உடனே பண்ணிடுங்க. ஏன்னா போற வழியில் பிரேக் டவுன் ஆகும், வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த விஷயங்கள் கண்டிப்பா பண்ணிடுங்க. உடல் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு உடற்பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். உடற்பயிற்சி கண்டிப்பா தேவை. நடைப்பயிற்சியாவது கண்டிப்பா மேற்கொள்ள ஆரம்பிங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.